Hi hello friends, welcome to DMS Zone. நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மிக்ஸி சர்வீஸ் பண்ண போறோம். ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ணாலும் எனக்கு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. சோ ஜஸ்ட் அப்படியே தான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படினா முதல்ல ரீசெட் ஸ்விட்சை நம்ம வந்து செக் பண்ண போறோம். விஷுவலா எந்த ஒரு ஃபால்ட்டுமே தெரியல அப்படினா முதல் வேலையா நம்ம ரீசெட் ஸ்விட்சை செக் பண்ணனும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு டெஸ்ட் லேம்ப் வச்சு இந்த மாதிரி ரெண்டு எல்இடியும் டெஸ்ட் பண்றேன். சோ எனக்கு கண்டினியூட்டி கிடைக்குது. டெஸ்ட் லேம்ப்ல நமக்கு ரீசெட் ஸ்விட்ச் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து வயர் செக் பண்றோம் இரண்டாவதா. சோ வயர்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் அது வந்து நம்ம கரெக்ட்டா லிங்க் வந்து வயர் அவுட்புட் போகுது அப்படின்னு செக் பண்றோம். ஃபேஸ்க்கு எனக்கு ரெட் கிடைச்சிச்சு, நியூட்ரலுக்கு வந்து எண்ணுக்கும் எனக்கு அந்த பிளாக் வயருக்கும் லிங்க் கிடைக்கல. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வயர் வந்து அதோட கண்டினியூட்டி இழந்துருச்சு. இப்போ அந்த வயருக்கு பதிலாக நம்ம புது வயரை சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இந்த வயரோட அளவு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இருக்கு. 3 கோர் கேபிள் 1 ஸ்கொயர் mm வயர் சைஸ். இதில் ரெட் ஃபேஸ், பிளாக் வந்து நியூட்ரல், கிரீன் கலர் வந்து எடுத்து கொடுக்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஃப் வச்சு லேசா ஸ்லீவ் எடுத்தா போதுமானது. ரொம்ப கட்டிங் போட்டிங்கன்னா அந்த இடத்துல கட் ஆகிடும். ஸோ கவனமாக கட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெட் வந்து ஃபேஸ்க்காக. ஸோ இது எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா ரீசெட் சுவிட்சோட கனெக்ட் ஆகும். ரீசெட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த கனெக்டரை நம்ம அதில் வச்சு கிரிம் பண்ணிடலாம். கிரிம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கிரிமிங் டூலும் தேவைப்படாது. நம்ம நோஸ் பிளேயர் இல்லாட்டி கட்டிங் பிளேயர் இருந்தாலே போதுமானது, பக்காவாக நம்ம பண்ணிட முடியும். ஸோ அதே போல் எர்த்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரவுண்டு வாசர் உடைய அந்த கிளிப்பை நம்ம வந்துட்டு கிரிம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அதே போல் அதில் வந்து வயர் உள்ளே விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கட்டிங் பிளேயரோ இல்லை நோஸ் பிளேயரோ வச்சு ஈஸியாக வந்து கிரிம் பண்ணிக்கலாம். எர்த்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நசுக்கி விட்டு டேப் அடித்தாலும் ஓகே, இல்லை அப்படியே விட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூட்ரலையும் ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எர்த்தை வந்து கொண்டு போய் டேரெக்டாக பாடியோட இருக்க அந்த அதுக்கு கொடுத்த ப்ரொவிஷனில் வச்சு டைட் பண்ணிடுறோம் பக்காவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இது இந்த ஃபீல்டு கையில் டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம பக்காவாக முறுக்கி விட்டு டேப் அடிச்சு விடலாம். எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் பக்காவாக டேப் அடிக்கணும், பக்காவாக நீங்கள் வந்து டைட் பண்ணணும். எங்கே நீங்கள் வயரை முறுக்கி விட்டாலும் சரி. இப்போ கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து இருக்கிறது மிச்சம் 2 வயர். ஒரு ஃபீல்டு கையிலேருந்து டேரெக்டாக வர அந்த வயரை நம்ம ரீசெட் சுவிட்சில் கொடுக்க போகிறோம். இன்னொரு சைடு வந்துட்டு ஃபேஸை கொண்டு போய் சுவிட்சில் கொடுக்க போகிறோம். இப்போ எல்லா கனெக்ஷனும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சுவிட்ச் போட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒயர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக ரன் ஆகுது. ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடாக நம்புறேன். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. பை பை. நெக்ஸ்ட் வீடியோ. பை.